ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஸ்பெஷல் ரெசிபி நம்ம சம்மந்தி தான். அதுவும் பழைய சோறுக்கு அட்டகாசமான சைட் டிஷ்ஷுன்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்படி ஒரு சைட் டிஷ்ஷு. நைட்டு ஃபுல்லாக பழைய சோறு ஊற வச்சு அந்த தண்ணியோடு இந்த சம்மந்தி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட சம்மந்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பழைய சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம சுடு சாப்பாட்டோடவும் சாப்பிட்லாம். இந்த சம்மந்தி செய்கிறதுல சின்ன சின்ன ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நம்ம நினைக்கிற மாதிரி சூப்பராக வரும். சில டைமில் இது சொதப்பிடும், அந்த மாதிரி கிடையாது. நான் சொல்கிற ட்ரிக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேங்காய் ஃப்ரிட்ஜில் வச்ச தேங்காய் எடுக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் தான் எடுக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய்னா புதுசாக உடைச்சி அதில் இருக்கிறத எடுத்துக்கணும். பாருங்கள், நான் ஒரு தேங்காய் உடைச்சி அதில் அரை கப் எடுத்துருக்கேன். இந்த அரை மூடி ஒரு 2 பேர் தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே இதாகாது குவான்டிட்டி. இதை நாங்கள் துருவி எடுத்துக்கலாம். மற்ற எல்லாமே இல்லை பீஸாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா. இது ரொம்ப காரம், அதனால் நான் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கும்போது எப்பயுமே சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பெரிய மிக்ஸி ஜார் சூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை நல்லா கட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு போடணும். அதாவது அரைகிறதுக்கு கஷ்டமாக இருக்க பொருளெல்லாம் முதல்ல போடணும். ஃபஸ்ட்டு மிளகா, அப்புறம் வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சட்னி மற்ற எல்லா ரெசிபீஸுக்குமே கல்லுப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கொடுக்கும். இங்கே சால்ட்டை விட கல்லுப்பு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ கல்லுப்பு உங்கள் குவான்டிட்டி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு உரப்பு நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் அளவாக ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இது நீங்கள் அரைக்கும்போது ஒரேடியாக நீங்கள் மிக்ஸி ஜாரை சுற்றக்கூடாது. அதாவது விட்டு விட்டு எடுக்கணும். ஒரு சுற்று விடணும், மறுபடியும் அதை விட்டு எடுத்து பார்க்கணும். கரண்டி விட்டு கிண்டணும். ஒரு சுற்று விடணும், மறுபடியும் கரண்டி விட்டு கிண்டணும். இந்த மாதிரி பண்ணி தான் நீங்கள் இது பண்ணணும். ஒரேடியாக சுற்றுனீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப அரைஞ்சிரும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி குறகுறப்பாக தான் இருக்கணும். பாருங்கள், இன்னும் அரையலை. ஸோ மறுபடியும் அதை நீங்கள் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அதை மூடி போட்டு ஒரு சுற்று விடணும். ரொம்ப ஸ்பீடாக விடக்கூடாது. ஒரு சுற்று லைட்டாக விட்டு எடுக்கணும். அப்போ தான் இந்த குறை அந்த சம்மந்தியோட இதே வரும். இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸில் இருக்கிற புளி, சின்ன நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த சைஸில் இருக்க புளி. நிறைய புளி ஆட் பண்ண வேண்டாம், அது டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடும். அதனால் இப்போ புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளியும் அரையாதுன்னு பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக அரைஞ்சிரும். மறுபடியும் அதே மாதிரி ஒரு 2 சுற்று விட்டு எடுத்திங்கன்னா அட்டகாசமான நம்ம சம்மந்தி ரெடி. இது நீங்கள் சுடு சாப்பாட்டுக்கு சாப்பிடும்போது அதில் 2 ஸ்பூன் கோகனட் ஆயில் விட்டுட்டு அதை அப்படியே சுடு சாப்பாடோடு பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஒரு பிளேட் சாப்பிட்றவங்க 2 பிளேட் சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி பழைய சோறுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.